சார் நம்ம பேச ஆரம்பித்து ஒரு மாதம் போயிடுச்சு, ஒரு 5-6 மாநாடு ரேலிக்கிட்ட அவங்க போயிருக்குன்னா அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. எஸ்ஐஆர் வேறு வருது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட முடியுமா சார் அவங்களால இதெல்லாம் சரி பண்ணி? அதுதாங்க இப்போது இவருக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னார்ல, அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் நாளைக்கு நினச்சாருன்னா இப்போ நான் சொன்ன எல்லா விமர்சனத்தையும் மாற்றிட முடியும். ஒரு நொடியில் ஒரு சம்பவத்தில் மாற்றிட முடியும். அது மற்றவர்களுக்கு இருக்கான்னா இல்லை, அது விஜய்க்கு இருக்குது. அப்போ அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தேர்தல் வருது இவங்க ஃபேஸ் பண்ண முடியுமான்னு, ஒரே முடிவோடு நான் இறங்குறேங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, நான் மக்களோடு மக்களாக இறங்குறேன், நான் ஹெலிகாப்டரில் பறக்கிற ஆள் கிடையாது, உங்களோட தரையில் நடக்கிற ஆள்னு வந்துட்டாருன்னு வைங்க, யார் என்ன பண்ண முடியும்? அப்போ அதை செய்யணும், அதை நினைக்கணும். அப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற சிக்கல்கள் எல்லாமே ஒரு நொடியில் உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்.